இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மே 1ஆம் தேதி முதல் பல முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளது. அது என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேன் கார்டு சம்மந்தமான அறிவிப்பு விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் கணக்கை தொடங்கும் போதே வந்து அதில் கொடுக்கப்படும் உங்களது பெயர் மற்றும் பேன் கார்டில் இருக்கும் பெயரோடு ஒத்துப்போக வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் கணக்கு நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் பிறந்த தேதியும் சரியாக இருக்க வேண்டும். யூனிஃபார்ம் கேஒய்சி விதிகளின்படி இது அமலுக்கு வந்துள்ளது. ஆகவே இனி வரும் நாட்களில் பேன் கார்டில் உங்களது பெயர் மற்றும் பிறந்த தேதியில் மாற்றம் அல்லது பிழை இருந்தால் அதை உடனே சரி செய்து விடுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸும் உங்களுடைய பேன் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக கரெக்டாக ஒன்றா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் முதல் அறிவிப்பு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, வணிக சிலிண்டர் விலை சம்பந்தமான அறிவிப்பு விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். சர்வதேச கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப வந்து இந்தியாவில் வீட்டு பயன்பாடு மற்றும் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகிறது. அந்த வகையில் வந்து நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான வணிக எரிவாயு சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 19 குறைந்துள்ளது. புதிய விலை வந்து இன்று மே 1ஆம் தேதி அமலுக்கு வந்துள்ளது. புதிய விலையின்படி சென்னையில் வந்து 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை வந்து 1911 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே சமயத்தில் வந்து வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட்டு 3வது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்பிஎஸ் கட்டணங்கள் மே 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகள் மற்றும் டெபிட் கார்டு ஆகியவற்றில் புதிய விதிகள் அமலுக்கு வருகிறது. மே 1ஆம் தேதிக்கு பிறகு வந்து ஐஎம்பிஎஸ் மூலம் ரூபாய் 1000க்கு கீழ் பணம் அனுப்பினால் ரூபாய் 25 கட்டணம் வசூலிக்கப்படும். அதே போல் 1000 முதல் 25,000 வரை பணம் அனுப்பினால் ரூபாய் 5 கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் 25,000 முதல் 5 லட்சம் வரையில் பணம் அனுப்பினால் 15 கட்டணமாக செலுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த விதிகள் வந்து மே 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் கிரெடிட் கார்டு கட்டணங்கள் சம்பந்தமாக வெளியான அறிவிப்பு. வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் பராமரிப்பில் மே 1ஆம் தேதி முதல் புதிய விதிகள் அமலுக்கு வருகிறது. ஆகவே ப்ரோமேக்ஸ் சேமிப்பு கணக்குகள் ரூபாய் 50,000 மினிமம் பேலன்ஸ் தொகை இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதிகபட்சமாக 1000 கட்டணம் செலுத்த வேண்டும். அதே போல் ஏஸ் ப்ரோ ப்ளஸ் ஏஸ் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் ஏஸ் ரெஸ்பெக்ட் சேமிப்பு கணக்குகளுக்கு ரூபாய் 25,000 மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் வந்து மே 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் முக்கிய மாற்றங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.